தீண்டாமை என்பது பொருளாதார சீர்கேடு, சமய சீர்கேடு, அரசியல் சீர்கேடு, சமுதாய சீர்கேடு. சோ தீண்டாமைனா என்னப்பா? தீண்டாமை ஒரு சமுதாய சீர்கேடு அப்படின்றது சரியானது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சமுதாய சீர்கேடு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தீண்டாமை ஒழிக்க பாடுபட்ட தலைவர். தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட தலைவர் டாக்டர் அம்பேத்கர், அன்னி பெசன்ட், ராஜாராம் மோகன் ராய், ஆல்காட் அம்மையார். தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட முக்கிய தலைவர்களுள் ஒருவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகே, சான்சா ஏ, டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றது சரியானது. வந்தே மாதரம் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? வந்தே மாதரம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எந்த நூல்லமா இருக்கு? இந்திய மறுமலர்ச்சி, சத்திய சோதனை, ஜாதக கதைகள், ஆனந்த மடம். ஆனந்த மடம் என்பது சரியான விடை. ஆனந்த மடம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆனந்த மடம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆனந்த மடம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி, சுப்பிரமணிய பாரதி, ரவீந்திரநாத் தாகூர், ஆசி தத். ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர்தான் ஆனந்த மடம் அப்படின்ற இந்த நூலினுடைய ஆசிரியர். ஓகே, அடுத்த கேள்வி, ஆன்மீக சபையை நிறுவியவர், அதாவது பிரம்மஞான சபையை நிறுவியவர் கோபால கிருஷ்ண கோகலே, திலகர், M.S.M. பானர்ஜி அவர்கள், பிளவாட்ஸ்கி அண்ட் ஆல்காட். சோ யாருப்பா ஆன்மீக சபையை நிறுவியவர்? யாரு? பிளவாட்ஸ்கி அண்ட் ஆல்காட். ஓகேவா? பிளவாட்ஸ்கி அண்ட் ஆல்காட் அப்படின்றது சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 36, பிளவாட்ஸ்கி, ஆல்காட் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? பிளவாட்ஸ்கி, ஆல்காட் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, ஆசியா? அமெரிக்கா என்பது சரியான விடை. அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். அடுத்த கேள்வி, ஆன்மீக சபையின் தலைமை பீடம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஆன்மீக சபையின் தலைமை பீடம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? எந்த நகரத்துல இருக்கு? சென்னை. சென்னை அப்படின்றது சரியான விடை. சென்னை. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி 38, ஆன்மீக சபையின் முக்கிய தலைவர் யார்? ஆன்மீக சபையின் முக்கிய தலைவர் யார்? காந்தி, நேரு, C.R. தாஸ், அன்னி பெசன்ட். காந்தி, நேரு, C.R. தாஸ், அன்னி பெசன்ட். ஆன்சர் அன்னி பெசன்ட். ஓகேவா? அன்னி பெசன்ட் என்பது சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? டலௌசி, காரன் வாலிஸ், கர்சன் பிரபு, ராபர்ட் கிளைவ். யாரு நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வராங்க? காரன் வாலிஸ் பிரபு. காரன் வாலிஸ் பிரபு அப்படின்றது சரியான விடை. காரன் வாலிஸ் பிரபு. அடுத்த கேள்வி, பம்பாய்க்கும் தானேக்கும் இடையே முதலாக ரயில் பாதை போடப்பட்டது எந்த ஆண்டு? பம்பாய்க்கும் தானேக்கும் இடையே முதலாக ரயில் பாதை போடப்பட்டது எந்த ஆண்டு? 1923, 1853, 1943, 1913. சோ முதல்ல மும்பை விசஸ் தானே எப்ப போடுறாங்க? 1853 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். சோ உங்களோட ஆன்சர் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருங்க. அடுத்தது, பூதான இயக்கம், பூமிதான இயக்கத்தை துவங்கியவர் யார்? ஆச்சாரிய வினோபாவே, காந்தி, S.N. சின்ஹா, தாதாபாய் நவ்ரோஜி. யாருப்பா பூமிதான இயக்கம் அல்லது பூதான இயக்கத்தை தொடங்கியவர்? யாரு? வினோபாவே. ஆச்சாரிய வினோபாவே என்பது சரியான விடை. ஆச்சாரிய வினோபாவே அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தும்? ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம் 1763, 4ஆம் மைசூர் போர் 1777, சிப்பாய் கழகம் 1837. ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படின்றதா கரெக்ட். ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? சர் தாமஸ் மன்றோ வாரிசில்லா கொள்கை, காரன் வாலிஸ் மகிழ்வாரி திட்டம்,
வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டம், ஹாஸ்டிங் பிரபு உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம். சோ என்னப்பா வெல்லஸ்லி பிரபு எது சரியாக பொருந்துகிறது? வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டம் அப்படின்றது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கீழ்காணுவற்றில் கீழ் வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? மதங்களின் மாநாடு வினோபாவே, உடன்கட்டை ஏறுதல் தடை ராமகிருஷ்ண பரமஹம்சர், பெண்களின் முன்னேற்ற இயக்கம் ராஜாராம் மோகன் ராய், ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசன்ட். பார்த்த உடனே தெரியுது ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னாலே என்னதுதான்? அன்னி பெசன்ட். ஓகேவா? ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசன்ட் அப்படின்றது சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? சிந்துவெளி நாகரிகம் ஆடம் ஸ்மித், ஹரப்பா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ரிக் வேதகாலம் கிமு 1200 பிளாட்டோ, ரிக் வேதகாலம் கிமு 4000 மேக்ஸ் முல்லர். சோ இதுல எது சரியாக பொருந்தக்கூடிய விடைன்னு பாத்தீங்கன்னா ரிக் வேதகாலம் கிமு 4000 காலகட்டம் என்று சொன்னது மேக்ஸ் முல்லர் என்பது சரியானது. ஓகேவா?